Hello friends, welcome back to Hero Electro channel. இன்னைக்கான வீடியோவில் வந்து இந்த விநாயகருக்கு மல்டி கலரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4க்கு 8 வரும். அண்டு இதில் டேட்டா ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1800 வரும். ஷீட் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா இதில் மொத்தம் 3 வேரியண்ட் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் வெப்சைட்டில் செக் பண்ணாங்கன்னா தெரியும். ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா 2741 வரும். அதுக்கு மிடில் போனீங்கன்னா 3179 வரும். அதுக்கு மேலே ஒயிட்டில் போனீங்கன்னா 3300 அப்படி வரும். ஸோ உங்களுக்கு 2mm திக்னஸ் போனீங்கன்னா 4000 வரையும் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஸோ எது பண்ணாலுமே ஒரு 1 hour ஒரு 6-7 நாளுக்கு முன்னாடி ஆர்டர் போட்டுக்கோங்க. அப்போ தான் என்னால் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு ப்ராப்பராக பண்ணி கொடுக்க முடியும். ஸோ இப்போ விநாயகர் சீசன் வரனால நீங்கள் முன்னாடியே போடுறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு மல்டி வேணால் மல்டி எடுத்துக்கோங்க, சிங்கிள்னால் சிங்கிள் எடுத்துக்கோங்க, நோ இஷ்யூ. மல்டினா கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சிங்கிள்னால் நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் உங்களுக்கு கலர் மட்டும் இது பண்ணால் போதும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இது நான் மேக்ஸிமம் நாங்கள் வந்து ஃப்ரேமு பல்பு எதுவுமே நான் பண்ணி கொடுக்குறதில்ல, அதெல்லாம் நீங்களே பண்ணிக்கிற மாதிரி தான். ஏன்னா எல்லாருமே ஆல்மோஸ்ட் வாங்குகிற எல்லாருமே அவங்களே பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால் நான் அதுக்கு டெடிக்கேட்டடாக ஆள் இல்லை. ஷீட் பஞ்ச் பண்ணுவோம், டேட்டா இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி கொடுக்குறேன். உங்களுக்கு ஸ்பேர் மெட்டீரியல் வேணுனாலுமே நான் பண்ணி கொடுக்குறேன். இதில் போட்டது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி ஜெல் ஒயரு. அதுவும் இப்போ 2025 லான்ச் பண்ண ஒரு இது பயங்கர பிரைட்னஸாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்எம்பிஎஸ் டேட்டா எல்லாமே நாங்கள் அவங்களுக்கு வச்சு கொடுத்துட்டோம். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் அவுட்புட்டும் எனக்கு சென்ட் பண்ணிட்டாரு, ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ உங்களுக்கும் வேணும் அப்படின்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இதோட லிங்க் இருக்குது, வேணும்னா பை பண்ணிக்கோங்க. டேரெக்ட்டு சிங்கிள் உங்களோட விருப்பம் தான். இது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி நிறைய பேர் இதை பார்த்துருந்தீங்க. ஸோ அதோட ஃபுல் வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் எனக்கு கிடச்சிச்சு. ஆக்சுவலி இது வந்து வேறு கஸ்டமர், இதுக்கு முன்னாடி அந்த வீடியோ போட்டது வந்து அது சென்ட் பண்ணது வந்து அது வேறு கஸ்டமரு. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே இப்போ பாலிஷீட்டையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாத்துலேயுமே 7 நிமிஷம் டிசைன்ஸு தாராளமாக வரும், குறைஞ்சபட்சம் வரும். ஸோ இது ஒரு டிசைன் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 3 or 4 days சாலிடாக ஆகும். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக கிடையாது. ஒரு இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எல்இடியுமே அட்ரஸபிள் எல்இடி. ஸோ அதுக்கெலாம் வந்து கரெக்டாக இது பண்ணி ஸோ உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி டிசைன்ஸ் உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் வரும். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேட்டா வந்து பார்த்திங்கன்னா 1800 வரும், 1800 rupees. இது வந்து மெமரி கார்டு டைப்பு, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஐசி டைப் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டிஃப்ரெண்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு 30 செட் ஆஃப் பிக்சல் எல்இடிஸ் பிடிச்சிருக்கும். ஸோ உங்களுக்கு வாங்கினீங்கன்னா தெரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக இருந்தாலையும் மல்டியாக இருந்தாலையும் 30 செட்டே தான். அது அண்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஹோல்ஸுக்கு எதுவும் தனி காசு வாங்குறதில்ல. ஸோ ஹோல்ஸுக்கு வந்து சேம் தான். நீங்கள் 12mm ஹோல்ஸ் போட்டாலும் சரி, அதாவது டேரெக்ட்டுக்கும் மல்டிக்கும் இது பண்ணாலே ஓகே தான். உங்களுக்கு ஷீட்டு இது பண்ண முடியல, உங்களுக்கு தட்டி பண்ண முடியல, நீங்களே தான் பண்ணி கொடுத்தே ஆகணும் அப்படின்னா நான் ஒரு ரீசன் மட்டும் சொல்லிடுறேன். இங்கே நாங்கள் யூஸ் பண்ணுறது எல்லாமே ஸ்டீல் பைப்பு, கல்லாய் பைப்பு. அதே உங்களுக்கு தெரியும், ஒரு ஸ்கொயர் இதே வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா பக்கம் சொல்லுவாங்க. உங்களுக்கு ஆல்மோஸ்ட் கண்டிப்பாக நான் மறுபடியும் சொல்கிறேன், அதிகமாக காசு வரும். ஃப்ரேம் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஃப்ரேம் வந்து இப்போ இதுக்கு வந்து வெல்டிங் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா 1500 rupees அவங்களுக்கு மட்டுமே லேபர் சார்ஜுக்கு மட்டுமே கொடுக்கணும். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேம் பைப்பு இது வாங்கிட்டு வரணும். ஸோ அதுக்கு டிரான்ஸ்போர்ட் இருக்குது. ப்ளஸ் வெல்டிங், அது அவங்களுக்கு வர ஃபுட்டு எல்லாமே, பல்ப் இன்சர்ட் பண்ணுறது ஈவெண்ட்டோ எல்லாத்துக்குமே நான் பை பண்ணியே தான் ஆகணும். அதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் தான் அந்த அமௌண்ட் வந்து ஆட் ஆகும். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த காஸ்ட் வந்து உங்களுக்கு இதில் வர்றதுக்கான ரீசன். ஸோ ஏன்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா முடியாமலாம் இல்லை, எல்லாமே பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஒரு அஃபர்டபுளாக பண்ணி கொடுத்தா தான் நீங்கள் வந்து வாங்குவீங்க. ஸோ இவ்வளோ ரேட்டு சொன்ன உடனே நீங்கள் என்ன நினைப்பீங்க, ஸோ எங்கள் மேலே ஒரு பேட் இது கிரியேட் ஆகிடும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதுதான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மூங்கில் தட்டி கம்மியாக வருது அதெல்லாம் சொல்லுவீங்க, ஓகே தான். பட் ஆனால் உங்களுக்கு லைஃப் லாங் வந்து பார்த்திங்கன்னா இதில் எந்த பிரச்சனையும் வராது, நீங்கள் சேஃபாக வச்சுக்கிறத பொறுத்து தான். அதனால ஸ்டீல் தான் அடிக்குது, ஹுட்டுமே அந்த ஆல்மோஸ்ட் சேம் தான் வருது. ஸோ அதனால் எது வேணும்னு பார்த்து இது பண்ணிக்கோங்க. ஏன்னா மேக்ஸிமம் இப்போ நீங்கள் கேட்டது எல்லாமே எல்லாருக்குமே என்ன சொல்லியிருப்பேன்னா, எங்களால் ஆள் யாரும் இல்லை, நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ அதுக்கு பேக் எண்டில் என்ன காரணம் அப்படின்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் தனியாக தான். இப்போ இதுக்கு ஃபிட் பண்ணாங்கன்னா, இப்போ 30 செட்டு இருக்குன்னா ஒரு செட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 60 rupees அந்த மாதிரி சம்திங் 60 அந்த ரேஞ்சில் கேட்பாங்க. ஸோ அதிலே நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க உங்களோட காஸ்ட் என்னென்னு. ஏன் ப்ரோ நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ எனக்கு இதில் சுத்தமாக டைம் கிடையாது. ஏன்னா அடுத்த பிசிபி ஒர்க்கு, அந்த ப்ரோக்ராம்ஸ் ஒர்க் தான் பார்க்கணும். ஏன்னா இந்த சின்ன ஒர்க்கெல்லாம் நான் பார்த்துருந்தா ஒரு எல்லாருக்கும் சேலரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் கரெக்டாக இதுவே பண்ண
பண்ண முடியாது. ஏன்னா புதுசாக ஏதாவது ப்ராடக்ட் பண்ணால் கூட பண்ணலாம். ஸோ இது எல்லாருமே பண்ணுறாங்க, நாம் பண்ணால் அப்படின்னா அது ஒரு இது கிடையாது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒர்க் நான் அதிகமாக எடுத்துக்கிறதில்ல. ஃபஸ்ட்டில் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஒரு சில பேருக்கு இப்போ கொஞ்சம் பண்ணுறதில்ல. இப்போயுமே ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது நீங்கள் பண்ணும்போது எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா ப்ரோ அப்படின்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா இவருக்குமே எல்லாருக்குமே ஒன்றும் தெரியாது தான், ஸ்டார்டிங்கில் ஒன்றும் தெரியாது தான். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நான் எப்படி பண்ணணும் அப்படின்றத வீடியோலாம் எல்லாமே ஷேர் பண்ணேன். ஸோ அதுபடி அவங்களுக்கு கரெக்டாக அவங்க ப்ராப்பராக கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இது வந்து ஷீட் அவங்க வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி ஷீட் தான், கொஞ்சம் நல்லா இருக்கிறது தான். ஸோ நீங்கள் அதாவது வந்து பார்த்திங்கன்னா 1 mm திக்னஸில் ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ்னு சொல்லி எடுத்துட்டேன். ஸோ ஒரு சில பேர் அது வேணான்றீங்க, ஆனால் நிறைய பேர் அதுதான் எனக்கு வேணும் பரவாயில்ல கொடுங்கன்றீங்க. அந்த 1 mm நான் எடுத்துட்டேன். இப்போ வெப்சைட்லேருந்து எடுக்க போகிறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புல்லட் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு ஓகே ஷீட், அந்த ஷீட் வந்து இப்போ ஓரளவு நல்லாயிருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது நீங்கள் வச்சுக்கிறது தான். எங்களுக்கு இதுவரையும் கம்ப்ளைண்ட், அதாவது நம்மளோட ஃபீனிக்ஸ் பிராண்டுன்னு இருக்கும், ஒயிட்டு பிளாக்கு அப்புறம் வந்து 2mm இதில் அந்த 3 ஷீட்லேயுமே இதுவரையும் ஒரு சிங்கிள் கஸ்டமர் கூட எங்களுக்கு வந்து இது பண்ணது கிடையாது. ஐ மீன் ஃபீட்பேக்கு பேடாக வந்தது கிடையாது. அந்த புல்லட்டில் ஒரு சில கஸ்டமர் வந்து அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஹேண்டிலிங் பொறுத்தது. ஏன்னா அந்த ஷீட்டோட குவாலிட்டி அதுதான். ஏன்னா நம்ம ஃபீனிக்ஸ் இதுலையுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஸ்டார்ட் ஆஃப், அதாவது இப்போ தான் சவுண்ட் சிஸ்டம் ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷீட் உங்களுக்கு ப்ராப்பராக கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறதுனால தான் நான் அதை அந்த மாதிரி ஒரு மீடியம் குவாலிட்டியும் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதை வந்து உங்கள்கிட்ட கொடுக்கணுன்ற ஒரு இது கிடையாது. பட் ஆனால் உங்களுக்கு ஓரளவு ஓகேன்னு தோணும்ல, அதிகமாக நான் யூஸ் பண்ண மாட்டேன், கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா அந்த மாதிரி ஷீட் இது பண்ணிக்கோங்க. அதிகமாக நான் யூஸ் பண்ணுவேன், நிறைய எனக்கு யூசேஜ் இருக்குன்னா நீங்கள் கொஞ்சம் பிராண்ட் வாங்குறது கொஞ்சம் நல்லது தான். ஸோ அது வெப்சைட்லேயே இருக்குது உங்களுக்கு எல்லாமே, அதில் நீங்கள் கிளிக் பண்ண ஒன்று ஒன்றா மாறும். ஸோ அதுவுமே நான் எப்படி வந்து இது பண்ணுறது, ஐ மீன் ஆர்டர் போடுறது அப்படின்றத உங்களுக்கு டீட்டெயிலாக ஒரு வீடியோவாக நான் போடுறேன், கூடி சீக்கிரம் பாருங்கள். ஸோ இது வந்து சென்ட் பண்ணது கேரளாவுக்கு தான் சென்ட் பண்ணோம் நம்ம. ஷீட்டு ப்ளஸ் எஸ்எம்பிஎஸ்ஸு டேட்டா பல்ப் எல்லாமே கொடுத்தோம். அவங்க சுற்றி ஃப்ரேம் அடிச்சுக்கிட்டு அவங்க கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கு. என்ன தான் நம்ம சிஸ்டத்தில் பண்ணாலுமே அப்படின்னா இந்த ஃபைனல் அவுட்புட்டு வந்து அனுப்பி அது பார்க்குறதுன்றது ஒரு தனி இது தான். ஸோ உங்களுக்கு இது டிசைன் எப்படி இருக்குன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தெரிஞ்சுக்கணும் குரூப் பண்ணிங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.